ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சூப்பரான ஒரு சம்பவம். அதாவது கமருதீன், விஜய் பார்வதி இவங்க 2 பேரை வச்சு வயல்காடு என்ட்ரி வந்தவங்க என்னென்ன சம்பவங்கள் பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதுலேயும் குறிப்பாக இவங்க கேட்டு வாங்கின விஷயங்கள் கொஞ்சம் அது வந்து திவ்யா சொல்லியிருப்பாங்க நைட்டு. ஆனால் இவங்க கேட்காமலேயே ஒரு சில விஷயங்களை வந்துட்டு சாண்ட்ரா, திவ்யா, பிரஜன் எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. காலையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்துட்டு நைட்டு சொல்லியிருப்பார் கமருதீன். என்னென்னா வந்த உடனே திவ்யா சொல்லியிருக்காங்க, உங்களுடைய எக்ஸ் காதலி நான் இல்லைன்னு அந்த கேமராவில் சொல்லுங்கள் அப்படி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிருக்கு. என்னென்னா இவங்கள வச்சு கமருதீன் அண்ட் விஜய் பார்வதி வச்சு நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்கு. அதை பார்வதி வந்து கமருதீன் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் மனசார உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், என்னை மன்னிச்சு நான் ஏதோ ஒரு கோவத்தில் வந்துட்டு வாட்டர்மெலன் கிட்ட சொன்னேன், அது வந்து அப்படியே பெருசாக போயிடுச்சு. ஆனால் இது ரெண்டுமே வந்து இந்த விஷயங்கள் வந்து நம்ம 2 பேருக்குள்ள ஒரு விஷயம். இதை வந்து ஒரு பகடக்காயாக வந்துட்டு உள்ளே வந்த வயல்காடு எல்லாமே வந்துட்டு அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது உனக்கு புரியுதா? அதனால் இவங்க என்ன திங்க் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை வச்சே வந்துட்டு இந்த ஃபுல் ஷோ ஓட்டிடலாம்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது கமருதீனுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு என்ன தோணுதுன்னா, பிரஜன் வந்துட்டு அந்த அளவுக்கு இல்லை, அவர் பெருசாக அந்த மாதிரி நினைக்கிற மாதிரி தெரியல, மற்றவங்க வந்து எனக்கு அப்படி தான் தோணுதுன்ற மாதிரி கமருதீன் சொல்கிறாப்புல. எனக்கு தெரிஞ்சு கமருதீன் வந்துட்டு தாராளமாக நம்ம இவரை நம்பலாம், அமித் ப்ரோவை நம்பலாம். ஏன்னா வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா வாயவே திறக்கல. இந்த மாதிரி விஷயங்களை பற்றி சப்போர்ட் தான் பண்ணுறாரு, எல்லாரும் கூட மிங்கிள் ஆகிறாரு. குரூப் இசன்ற ஒரு விஷயமே இல்லை, எல்லாரை பற்றியும் பேசுகிறார், எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுறார். ஆனால் இந்த பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பாக ஒன்று இவங்க 3 பேர் இருப்பாங்க, இல்லை அன்புகாங்க கூட இருப்பாங்க. இவங்களுக்கு எதாவது பிரச்சனைனா எஃப்ஜே, ரம்யா, பிரவீன் எல்லாருமே வருவாங்க. ஸோ இதுதான் வந்து இங்கே ஒரு பெரிய பிரச்சனை போகுது. பட் இருந்தாலும் பார்வதி வந்து இதை வந்து கமருதீன் கிட்ட சொல்லி மனசார மன்னிப்பு கேட்டு இதில் நம்ம உஷாராக இருக்கணும், திருப்பவும் ஏதாவது ட்விஸ்ட்டு போனாங்கன்னா நம்ம அதில் வந்து நம்ம மாட்டிட்டு தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நல்லாயிருக்கு. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிக் பாஸ் வந்து விர்ச்சுவல் ஹக் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும்போது அதை பார்த்துட்டு செம்மையாக வந்து எமோஷனலாக அழுதாங்க. இந்த மாதிரி நம்ம பேர் வாங்கணும், விடக்கூடாது, இனிமேல் நம்ம வந்துட்டு தரமான சம்பவத்தை பண்ணணும்னு அமித்கில் சொல்லியிருப்பாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.